தமிழகத்தின் சிறந்த சமூக சேவை அமைப்பிற்கான விருதினை சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை நிறுவனர் பாலகிருஷ்ணனுக்கு திரைப்பட இயக்குனர் பேரரசு வழங்கி பாராட்டினார். சென்னை ரெட் கிச்சீஸ் சிவசிவ அன்பே சிவம் குழு கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கொரோனா காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் பல்வேறு உதவிகளை செய்து வந்த தன்னார்வ குழு 2024ஆம் ஆண்டு சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையாக பதிவு செய்யப்பட்டது. அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் பாலகிருஷ்ணன், நிர்வாக உறுப்பினர் ரோஹிணி, டாக்டர் வனிதா சுப்புராயுலு, டாக்டர் பிருந்தா, லோகேஷ், கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 119 நோக்கங்களுடன் உருவாக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம், யோகா, தியானம் உள்ளிட்ட இலவச முகாம்களை நடத்தி வருகின்றனர். அறக்கட்டளை நடத்திய இலவச முகாம்களில் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்துள்ளனர். சிவசிவ அன்பே சிவன் அறக்கட்டளையின் சமூக சேவையை பாராட்டி இந்த ஆண்டு மக்கள் நல அறக்கட்டளை அமைப்பினர் சவுத் இந்தியா ஐகானிக் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற விழாவில் இயக்குனர் பேரரசு மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணனுக்கு ஐகான் விருதை வழங்கி கௌரவித்தனர். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையிலிருந்து பல உதவிகள் செய்து வருகிறார்கள். கொரோனா காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இரத்த தானம், ஊனமற்றவர்களுக்கு உதவுவது, பல சேவைகள் செய்து வருகிறார்கள். அதனால் அன்பே சிவம் சேவை புரிந்து விருது வாங்குகிறார்கள். இவர் மேலும் மேலும் விருது வாங்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த வருஷத்துல 2வது அவார்டு வாங்கிட்டு இருக்கோம். சிறந்த சமூக சேவை அமைப்புக்கான விருதை கொடுத்துருக்காங்க. சவுத் ஐகான் அவார்டுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேவைகளை பார்த்து தான் அவார்டு கொடுக்குறாங்க. நம்ம செய்கிற விஷயங்கள் நிறைய பல்வேறு உதவிகள் செஞ்சுட்டு இருக்கோம். மக்களுக்கு சேவை மகேசன் சேவை என்ற ஒரே வாசகத்துக்கு எனக்கு நம்ம சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ விழிப்புணர்வு, மக்கள் சேவை, ஆன்மீக சேவை, மருத்துவ சேவை, ஜோதிடம், தியானம் சம்பந்தப்பட்ட சேவைகள் செஞ்சுட்டு இருக்கோம். மோர் தேன் 1200 விழிப்புணர்வுக்கு மேலே எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ஆதரவுனால தான் இந்த அவார்டு வாங்கியிருக்கு.